ஸோ ஹலோ ரெஸ்லிங் விஷயம் தமிழ் பஸ். ஸோ கைஸ், டைனாமைட் நடந்து முடிஞ்சிருக்கு இன்றைக்கி. ஒரு செம எபிசோட் டைனாமைட் இன்றைக்கி. ஸோ கைஸ், ஷோ இன்றைக்கி ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா நம்ம டேனியல் கார்சியா. ஸோ கார்சியா வந்துட்டு அவருக்கு எம்ஜிஎஃப் மேட்ச் வருது இல்லையா, அவரோட அதை பற்றி வழக்கம் போல் கார்சியா வந்து எம்ஜிஎஃப் கலிக்கு ஊற்றிட்டு இருந்தார். பட் எம்ஜிஎஃப் வந்து நான் க்ரௌடில் தானே இருக்கேன் சொன்னார். ஸோ க்ரௌடில் வந்து எம்ஜிஎஃப் வந்திருக்காரு, ஒரு ஒயின் பாட்டில் வச்சு ஒயின்லாம் குடிச்சிட்டு. ஸோ சொல்லிட்டு இருக்கும்போது டேடி கதை சொல்கிறாரு, எம்ஜிஎஃப் நீ வந்து ஃபேக்குடா, சரியான ஃபேக்கு. நீ எவ்வளோ ஃபேக்குனா, நீ வந்து கொஞ்சம் லீவில் வந்து இந்த டர்க்கி போய்ட்டு ஒரு ஆட் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு வந்தில்ல, அது மாதிரி தான்டா, அந்தளவுக்கு நீ ஃபேக்குடா அப்படிங்கிறாரு. ஒரு பர்சனலான இடத்துக்கு போகிறார் டேனி கார்சியா. எம்ஜிஎஃப் சொல்கிறாரு, நீ நிறுத்துடா, நீ வந்து பேசாது, ஒன்றுமே நான் கோலை கிடையாது, என்னை வந்து போன வாரம் பின்னாடி வந்து அடிச்சுட்டேன் நீ அப்படின்னு எம்ஜிஎஃப் சொல்கிறாரு. சொல்லிகிட்டு இருக்கும்போது எம்ஜிஎஃப் சொல்கிறாரு, நான் உன்னை வந்து இது பண்ண வில்லாஸ் பிளே மேட்ச்சில் வந்து ஒன்று அடித்தது வந்து இன்னும் நல்லதுக்காக தான், நீ யாரையும் நம்பக்கூடாதுன்னு சொல்லி வாழ்க்கையோட மிகப்பெரிய பாடத்தை ஒன்று கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு எம்ஜிஎஃப். சொல்லும்போது டேனி கார்சியா சொல்கிறாரு, நீ ஒன்றும் கற்றுக் கொடுக்க தேவையில்லை, நீ வந்து ஃபஸ்ட்டு ஒழுங்காக ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு பொண்ணோட இருக்கிற வேலையை பாரு. அப்படியே ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சி நீ குழந்தை பார்த்தாலும் அந்த குழந்தைய பார்க்கும்போது உனக்கு தோணும், அந்த குழந்தை உன்ட்ட கேட்கும், எப்பா யாருப்பா பெஸ்ட் ரெஸ்ட்டில் இருந்த வேர்ல்டுன்னு. அப்போ நீ சொல்லுவேன், நான் தான்ப்பா இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே டேனியல் கார்சியா வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. சொல்லிவிட்டு மாற்றி ஈட்டாக ஆர்குமெண்ட்ஸ் போகுது கைஸ். போனோம் டேனியல் கார்சியா இறங்கி க்ரௌடுக்குள்ளே போகிறாரு எம்ஜிஎஃப் அடிக்க. எம்ஜிஎஃப் வந்து ரெடியாக இருந்து ஒரு ஒயின் பட்டத்துக்கு மட்டாந்து மண்டையிலே அடித்து காலி பண்ணிடுறாரு நம்ம டேனியல் கார்சியாவை. வழக்கம் போல் ஏடபிள்யூனாலே புலந்து ஊற்றிடும்ல, ஸோ டேனியல் கார்சியா மண்டையிலேருந்து புலந்து ஊற்றுது ரத்தமாக. ஸோ அந்த இதை பார்த்துட்டு எம்ஜிஎஃப் வந்து சொல்கிறாரு, ஆல் அவுட்டில் நீ காலிடா அப்படிங்கிறாரு எம்ஜிஎஃப். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு இதை போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கொனஸ்கே டக்கஷிட்டா ஒரு மூமெண்ட்டு சரியான டீஸு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கயல் ஃப்ளெச்சருக்கும் நம்ம உக்காடாக்கும் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. மேட்ச் நல்லா போச்சு கைஸ். இல்லை உக்காடா வந்து ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கயல் ஃப்ளெச்சர்கிட்ட போய் நிற்கும்போது உக்காடா இவர் வந்துடுறாரு, டக்கஷிட்டா வந்துடுறாரு. டக்கஷிட்டா வந்து ஒக்காடாவை துரத்தி விட்றாரு. ஒரு ஸ்டேர் டவுன் ஒக்காடா வர்சஸ் டக்கஷிட்டா. இந்த மேட்ச்சு மட்டும் நடந்துச்சுன்னா எத்தனை 5 ஸ்டார் மேட்ச் ரெக்கார்டெல்லாம் உடைக்க போகுதுன்னு தெரில. 2 பேரும் ஜாப்பனீஸ் ரெஸ்லர், 2 பேருமே சரியான ஒரு ரெஸ்லர்ஸ். ஒக்காடா வர்சஸ் டக்கஷிட்டா ஒரு டீஸை விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஷோவில் நடந்ததெல்லாம் கொஞ்சம் நார்மலான 6 man tag team மேட்ச்லாம் இருந்துச்சு கைஸ், அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ நிறையா மேட்சஸ் வந்து ஆல் அவுட்டுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த ஷோவோட இன்றைக்கி டாக்கிங் பாயிண்ட் ட்விட்டர்லேருந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து எல்லாருமே தெறிக்க விட்டு ஒரு வாயை புழக்க வைக்கிற ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு கான்ட்ராக்ட் சைனிங் நம்ம ஆங்மேன் பேஜுக்கு சோஸ்டெக்கில் இருக்கும். எதுக்குலாம் கான்ட்ராக்ட் சைனிங் தேவையில்லை தான், சும்மா வைப்பாங்க, சில பிரச்சனை வரும்னு பார்ப்போம்னு பார்த்தா ஸோ வந்துடுறாரு. அப்புறம் வந்து நம்ம டோனி ஷிவானி வந்து ஆங்மேன் பேஜை கூப்பிட்றாரு. 2 வாட்டி என்ட்ரன்ஸ் மியூசிக் வருது, ஆனால் தலைவர் வர்றதே இல்லை. கடைசியில் பார்த்தா அந்த ஸ்க்ரீனில் வருது மானிட்டரில் நம்ம ஆங்மேன் பேஜ் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஒரு தட்டத்தை தட்டிட்டு அவர் கேட்குறாரு, ஊஸ் ஹவுஸுங்கிறாரு. ஆடியன்ஸ்லாம் சோ ஹவுஸுன்னு கத்துறாங்க. ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா யாரோட இருந்தால் சோவோட அப்பா அம்மா வாழ்ந்த வீடு, அங்கே தான் சின்ன வளர்ந்த எல்லாமே வீடு. அந்த வீடை பற்றி போகிறாரு. உள்ளே சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்து சொல்கிறாரு, சார் அவரோட குடும்பமே இல்லை, நான் எவ்வளோ வருஷமாக இந்த வீட்டை தேடினேன் தெரியுமா, ஆனால் நீ சொல்லவே இல்லை. இந்த வீடு நீ வந்து என் வாழ்க்கையை அழிச்சிட்ட. ஸோ நீ வந்து நானே என் பொண்டாட்டி இருக்கிற வீட்டுக்குள்ளே வந்து என் குழந்தையே இது பண்ணேன், ஆனால் உன் வாழ்க்கையை அழிக்கிறது தான் என் நோக்கமாகவே இருக்குது. எனக்கு வந்து சக்ஸஸே அதுதான் அப்படிங்கிறாரு ஆங்மேன் பேஜ். ஒரு லென்த்தியான ஒரு டைலாக் கைஸ், ஒரு ரவுண்டு சிங்கிள் சாட் மாதிரி சரியாக இருந்துச்சு. ஷோ வந்து ரிங்குள்ளே கத்துறாரு. பேசிட்டு அசால்ட்டாக அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு ஃபுல்லாக இதை ஊற்றுறாரு, பெட்ரோல் ஊற்றிட்டு அப்புறம் வெளில நடந்து வராரு. வெளில நடந்து வந்துட்டு ஒரு கேமராவை ப்ளேஸ் பண்ணி ஒரு சேரை தூக்கி போட்டு உட்காராரு வீட்டுக்கு முன்னாடி. பக்கத்தில் ஒரு டேபிள் வேறு இருக்குது, பீர் பாட்டில் ஒன்று கொடுத்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு ஸோ உனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஏடபிள் சாம்பியன்ஷிப் ஒன்று இலக்க வச்சேன். ஆல் அவுட்டில் பார்த்திங்கன்னா உன்னோட வாழ்க்கை, உன்னோட வாழணுக்கான மோட்டிவு, உன்னோட பலத்தை எல்லாத்தையும் நான் இலக்க வச்சுருவேன். அதுக்கு முன்னாடி இப்போது ஒரு டீசராக உன்னோட வீடையும் நான் இப்போ வந்து இலக்க வைக்க போகிறேன் சொல்லிட்டு கொளுத்தி விட்டார் கைஸ். வீடை கொளுத்தி விட்டது மட்டும் இல்லாமல் ஆள் அசராமல் சேரில் சாஞ்சு உட்காந்து கால் மேலே கால் போட்டு பீர் குடிச்சிட்டு இருந்தார் பாருங்கள். பேடாஸான ஒரு இது ரெஸ்லிங் வரலாறுல பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு அடுத்த 10 வருஷத்துக்கு பேசுவாங்க. அப்படி ஒரு ஃபியூடாக போயிட்டுருக்கு ஆங்மேனுக்கு நம்ம ஷோவுக்கும்.
சரியான போஸ் இருக்காங்க பாருங்கள். தலைவர் எப்படி இருக்காரு பாருங்கள். நெருப்பு பின்னாடி பறக்க வீட்டில் உட்காந்து கூட வீல் குடிச்சிட்டு இருக்காரு. ஸ்போ வந்து துடிக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டீல் கேஜ் மேட்ச் வந்து ஆல் அவுட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆல் அவுட்டுக்கு வந்து ஸ்டீல் கேஜ் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அன்சாங்ஷன்ட் மேட்ச். அது மட்டும் இல்லாமல் லைட்ஸ் அவுட் மேட்ச்னு சொல்லி அன்சாங்ஷன் லைட்ஸ் அவுட் மேட்ச்னு என்னென்னா அந்த மேட்ச் கணக்கு கிடையாது கைஸ். யார் ஜெயிச்சாலும் அது வின்னிங் ரெக்கார்டில் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் நடக்கும். அது எப்பயுமே பார்த்திங்கன்னா ஷோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக நடக்கும். ஸோ மெயின் event இதுதான். ஆமன் பேஜ் vs ஃபர்ஸ்ட் லைட்ஸ் அவுட் ஸ்டீல் கேஜ் மேட்ச். வேறு மாதிரி இருக்க போது. எந்த மேட்ச்சை பார்க்குறீங்களோ இல்லையோ இதை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. என்ன பண்ண போகிறாங்க 2 பேரும், அப்படி என்ன நடக்க போகுதுங்கிறது வந்து கற்பனை கூட பண்ணிக்கூடாது. இதெல்லாம் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் கைஸ். நீங்கள் எப்படி பார்த்தீங்க இந்த ஃபியூடுன்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.